ஆம்பளைங்களுக்கு சண்டைன்னா என்னன்னே தெரியாது. சண்டை போடவும் வராதுங்க. ஆனா, வீட்ல லேடீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களோட மட்டும் ஒரு பிரச்சனை ஒண்ணு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வைங்களேன், நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? நமக்கு இருக்க அக்கப்போர்ல, "எம்மா லாஸ்ட்டா நீ என்னதாம்மா சொல்ற? முடிச்சுக்கோம்மா. நம்ம மேல தாம்மா தப்புன்னு" சொல்லி நம்ம சரண்டர் ஆயிருவோம் இம்மீடியட்டா. ஆனா, அவங்க சொல்லுவாங்க, சும்மாவே நல்லா பேசுறவங்க, ஒரு சண்டைன்னு ஆரம்பிச்சுட்டா, "யோவ்! நீ இருயா, இன்னும் சண்டை ஆரம்பிக்கவே இல்ல. அதுக்குள்ள முடிச்சிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய கீப்புன்னு சொல்லிட்டு எந்த காலத்திலயோ, "நீ அன்னைக்கு அப்படி திட்டின, இப்படி திட்டின" நமக்கு அதெல்லாம் ஞாபகமே இருக்காது. அந்த அளவுக்கு வச்சு நம்மள செய்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுலயும் குறிப்பா நம்மலாம் பார்த்தீங்கன்னா, பொய் சொல்றதுக்கு நம்மளோட வேலை பார்க்குற அலுவலகத்துலலாம் கூட நம்ம எல்லா பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட நம்ம சமாளிச்சுருவோம். ஆனா, வீட்ல ஒரு சின்ன பொய் சொல்லாம நம்ம மாட்டிப்போம் பாருங்க. குறிப்பா என்ன சொல்லணும்னா, லேடீஸ் அவங்க வந்து ஒரு சாரியோ, இல்லன்னா வந்து ஒரு சுடிதாரோ புதுசா போட்டு வராங்கன்னு வைங்களேன், அந்த இடத்துல குறிப்பா நமக்கு பொய் சொல்ல நல்லா வரணுங்க. ஏன்னா வந்துட்டு கேட்பாங்க, "என்னம்மா சுடிதார் போட்டுருக்கேன், நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நம்ம பையலும் என்ன பண்ணிருவானுங்க, ஒழுங்கா உண்மைய சொல்லிருவானுங்க. இல்லையா இந்த கலரே நல்லா இல்ல. சூட்டே ஆகல போ." அப்படின்ற மாரி உண்மைய சொல்லுவான். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அங்க பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, உங்க குடும்பத்துக்கே கலர் சென்ஸ் கிடையாதுங்க. உங்க அம்மா, அப்பான்னு சொல்லிட்டு கூட பிறந்தவங்க, சொந்தக்காரங்க, பந்தக்காரங்கன்னு எல்லாரையும் வச்சு செய்வாங்க மணிக்கணக்கூர்ல. அட கடவுளே! என்ன பண்றது? அதனால தயவு செஞ்சு இந்த மாரி நமக்கெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, "சூப்பர்ம்மா, அழகா இருக்குமான்னு" சொல்லிட்டோம்னு வைங்களேன், அவங்களுக்கும் சந்தோஷம். நமக்கும் ஒழுங்கா லைஃப் மூவ் ஆகும்னு நான் இன்னைக்கு சொல்லி முடிச்சுக்கிறேங்க. தேங்க் யூ.